Hello friends, welcome back to Gilgal Kids. Gilgal Kids ஓட இன்னொரு அமேசிங்கான எபிசோட்ல உங்களை எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்புறம் நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் நம்புறேன். ஸோ இந்த எபிசோடு நம்ம ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோமா? ஜெபிப்போம். அன்புள்ள இயேசப்பா, இந்த நாள் எனக்கு தந்ததுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாள் ஆண்டவர் இயேசப்பா, நாங்கள் கில்கால் டிவிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் இம்மட்டுமா இந்த நாள் வரைக்கும் அப்பா இந்த கில்கால் டிவியோடு கூட இருந்த ஆண்டவரப்பா, நீர் வழிநடத்தினதுக்காக உங்களுக்கு நன்றி. இதன் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் உண்மை ஏற்றுக்கொள்ள எந்த உதவி செய்யுங்க. இந்த கில்கால் டிவி நடத்துகிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் ஆண்டவர் இயேசு பங்கேற்கிற ஒத்தனை பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தின் மூலமாக அப்பா இங்கே சொல்லிக் கொடுக்குற கதைகள், இன்னும் வேத வசனங்கள், ஆக்ஷன் சாங் எல்லாவற்றின் மூலமாக உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட அறியாத ஜனங்கள் தகப்பனே அப்போ அன்பை அறிந்து கொள்ள எந்த உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் நம்முடைய பாதை நாங்கள் தாம் சமர்ப்பிக்கிறோம். பிரேசு நாமத்தில் கேட்கிற எங்கள் ஜீவனால தகப்பனே, ஆமீன். ஓகே, நம்ம இந்த எபிசோட ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த எபிசோட்கான தீம் என்னன்னு கேட்க நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க தானே? ஸோ இந்த எபிசோட்கான தீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் அண்ட் சீலாஸ். பால் அண்ட் சைலஸோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் அவங்களோட அந்த ஒரு ஸ்டோரியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாரும் ரெடியாக இருக்கீங்க தானே கேட்க? எஸ். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச அந்த ஃபர்ஸ்ட் செஷனுக்குள்ளே போகலாமா? என்னது அந்த ஃபர்ஸ்ட் செஷன்? எஸ், ஆக்ஷன் சாங். லெட்ஸ் கோ டு ஆக்ஷன் சாங். Baki umami nagendra na Yesu Saitani baki umami nagendra na Yesu Saitani baki umami nagendra na Yesu Saitani baki umami nagendra na Yesu Iya ya iya ya iya ya iya ya iya ya Umama, 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 umama. Iya ya, iya ya, iya ya, iya ya, iya ya. Umama, 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 umama. வாவ் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஆக்ஷன் சாங் நம்ம பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஆக்ஷன் சாங் எல்லாம் சொல்லி கொடுத்து எங்களுக்கு அந்த வீடியோவாக எடுத்து அதை எங்களுக்கு கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்பிச்சி விடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன தலைப்பு நம்ம சொன்னோம்? பால் அண்ட் சைலஸ். ஸோ அவங்கள பற்றி நம்ம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி கேட்க போகிறோம். ஸோ ஸ்டோரி கேட்க ரெடியாக இருக்கீங்க தானே? ஸோ நம்ம அக்கா நமக்கு அழகான ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் மீண்டும் கில்கால் கிட்ஸ் மூலமாக சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பவுல் சீலா அவங்க 2 பேரை பற்றி ஒரு ஸ்டோரி பார்ப்போம். ஒரு தேசத்தில் பவுல் என்கிற ஒரு அங்கிளும்
சீலா என்கிற அங்கிளும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. 2 பேரும் அநேக தேசங்களுக்கு சென்று ஏசப்பாவை பற்றி சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களுக்கு ரட்சிப்பின் வழியில் நடத்துகிறாங்க. அப்போ வந்து ஆண்டவர் வந்து பவுல் நிலத்தில் வந்து ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா தரிசனமாகி சொல்கிறாங்க, நீங்கள் போய் மக்கெதேனியா என்ற தேசத்தில் போய் ரட்சிப்பை குறித்து மக்களுக்கு சொல்லுங்கள், தேவனை குறித்து மக்களுக்கு சொல்லுங்கன்னு ஏசப்பா சொல்லும்போது பவுல் சீலா என்ன பண்ணுறாங்க, ஏசப்பாவுக்கு கீழ்ப்படிந்து மக்கெதேனியா என்ற தேசத்துக்கு போய் ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க போய்கிட்டு இருக்கிற வழியில் ஒரு குறி சொல்லுகிற ஆவி என்ன பண்ணுச்சுன்னா அவங்க பின்னாடி ஒரு பொண்ணு மூலமாக அந்த குறி சொல்லுகிற ஆவி அவங்க பின்னாடி போய் உரத்த சத்தமாக சொல்லிச்சான், இவங்க வந்து தேவனுடைய ஜனங்கள், இவங்க ஆண்டவருடைய ரட்சிப்பின் வழியில் ஜனங்கள் நம்ம எல்லாரையும் நடத்த வந்திருக்காங்கன்னு சொல்லிச்சான். அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பவுல் என்ன பண்ணாராம், இயேசுவி நாமத்தினாலே போ அசுத்தாவியே என்று சொன்ன உடனே அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவி என்ன பண்ணிச்சான், வெளியேறிச்சான். அந்த பொண்ணு ரொம்ப சந்தோஷமாக போயிட்டாலாம். அப்போ வந்து அந்த மக்கெதேனியா தேசத்தில் இருக்கிற ராஜா வந்து அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கிற குறி சொல்கிற ஆவியை வைத்து நிறைய பணம் சம்பாதிக்கிறது, அந்த மாதிரி அநேக மக்களுக்கு குறி சொல்லி நிறைய பணம் வசூலிக்கிற ஒரு வியாபாரத்தை செஞ்சு கொண்டு இருந்தாராம். அப்போ வந்து அந்த அசுத்தாவி அந்த பெண்ணை விட்டு போனனால ரொம்ப கோபமாகி பவுலையும் சீலாவையும் அந்த மக்கெதேனியா தேசத்தில் இருக்கிற ஒரு அதிகாரியின் இடத்துல கொண்டு போய் விடுறாரு. அந்த அதிகாரி வந்து எப்படின்னா, அந்த மக்கெதேனியா தேசத்தில் யாரெல்லாம் பாவம் செய்கிறாங்களோ, யாரெல்லாம் தவறு செய்கிறாங்களோ, இப்போ நம்மளுக்கு எப்படி போலீஸ் இருக்காங்க அந்த மாதிரி அந்த அதிகாரி என்ன பண்ணுவாராம், தண்டனை கொடுப்பாராம். அந்த மாதிரி பவுலையும் சீலாவையும் அங்கே கொண்டு போய் விடும்போது அந்த அதிகாரி பவுல் சீலா கிட்ட கேட்குறாரு, நீங்கள் எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க, நீங்கள் யாருன்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்ட ஜனங்க, நாங்கள் மக்களை ரட்சிப்பின் வழிகளை நடத்துறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த அதிகாரி என்ன பண்ணார், எல்லாருக்கிட்டையும் சொல்லி இவங்க 2 பேரும் ஜெயிலில் அடைங்கன்னு சொல்லிட்டாரு. அப்படி சொன்ன உடனே அவங்க 2 பேரும் ஜெயிலில் அடைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப அடித்து ரொம்ப வேதனைப்படுத்தி அதுக்கப்புறம் ஜெயிலில் அவங்க நகரக்கூட முடியாத அளவுக்கு அவங்க கை கால் எல்லாத்தையும் சங்கிலியினால் என்ன பண்ணுறாங்க, கட்டி போட்டுடுறாங்க. அப்படி கட்டி போட்டு இருந்த நேரத்தில் ஒரு நாள் இரவு ஜெயிலில் எப்படி நிலநடுக்கம் வந்தால் நம்மளுக்கு எப்படி ஃபீல் ஆகும், அந்த மாதிரி அந்த ஜெயில் வந்து ரொம்ப ஆட ஆரம்பிச்சிருச்சு. ஜெயிலெல்லாம் நிலநடுக்கம் வந்த மாதிரி ஆக ஆரம்பிச்சிருச்சு. உள்ள ஒரு ஆண்டவரை துதிக்கிற சத்தமும் பாடல் சத்தமும் கேட்க ஆரம்பிச்சது. அப்படி ஆரம்பித்த உடனே எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, உறங்கிட்டு இருந்த எல்லா கைதிகளும் எழுந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெயிலர் என்ன நினைக்கிறாரு, ஐயோ என்னமோ ஆயிடுச்சே அப்படின்னு நினச்சி எல்லா கைதிகளும் தப்பிச்சு போயிட்டாங்கன்னு நினச்சி தன்னைத்தானே என்ன பண்ணிக்க போகிறாரு, குத்திக்க போகிறாரு. அவர் அப்படி குத்திக்க போகிற நேரத்தில் பவுல் வந்து அந்த ஜெயிலரை கூப்பிட்டு சொல்லுகிறாரு, உனக்கு நீ தீங்கு செய்யாத, நாங்கள் யாரும் தப்பிச்சு போகலை, நாங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது ஜெயிலர் பயத்தோடு என்ன பண்ணுறாரு, ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு உள்ள ஜெயிலுக்குள்ளே போய் எல்லோரும் இருக்காங்களான்னு பார்க்கும்போது பவுல் சீலாவோட காலில் விழுந்து அவர் என்ன சொல்கிறாரு, எனக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள், நானும் ரட்சிக்கப்படணும்னு என்ன பண்ணுறாரு, அவங்க கையில் இருந்த கட்டுகள் எல்லாம் அவிழ்க்கப்பட்டதை பார்த்து நானும் ரட்சிக்கப்படணும், எனக்கும் ஆண்டவரை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது பவுலும் சீலாவும் அந்த ஜெயிலருக்கு மட்டும் இல்லாமல் அந்த கைதிகள் எல்லாருக்கும் இயேசுவை பற்றி என்ன பண்ணுறாங்க, அறிவிக்கிறாங்க. அவங்க எல்லாரையும் ரட்சிப்பின் வழிகளையிலும் நடத்துகிறாங்க. அதே எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாமளும் என்ன பண்ணணும், அவங்க வந்து அவ்வளோ அடிக்கப்பட்டாங்க, அவ்வளோ வேதனையிலையும் அவங்க கைகள் கால்கள் எல்லாம் கட்டப்பட்ட நேரத்திலையும் அவங்க ஆண்டவரை துதித்து ஆராதித்து அவங்க ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் அவங்க சொன்னாங்க. ஆண்டவருடைய சுவிசேஷத்தை ஜெயிலையும் அவங்க அறிவித்தாங்க. அதை போல தான் நாமும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவ்வளோ பாடுகள் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம ஸ்கூலில் இருக்கிற டைம் ஆகட்டும், இல்லை நம்ம எங்கேயாவது விளையாட போகிற டைமாக இருக்கட்டும், குட்டீஸ் நம்ம எல்லோரும் என்ன பண்ணணும்னா நம்ம கூட இருக்கிறவங்க ஆண்டவர் அறியாதவங்க எல்லாருக்கும் நம்ம ஆண்டவரை பற்றி சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஓகே, இந்த ஸ்டோரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனி அடுத்த கில்கால் கிட்ஸ் எபிசோடில் உங்களை யாவரையும் சந்திக்கிறேன். பாய். வாவ், நம்ம சூப்பரான ஒரு ஸ்டோரி கேட்டோம். இந்த கதையிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் கற்றுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிராஃப்ட் செஷன், ஆக்டிவிட்டி செஷனுக்குள்ளே போக போகிறோம். நீங்கள் எல்லாம் ரெடியா? நீங்கள் எல்லோரும் அப்படியே ரெடியாக இருக்கீங்க? ஆக்டிவிட்டி இன்னைக்கு என்ன புதுசாக நம்ம ஆக்டிவிட்டி பண்ண போகிறோன்னு ரெடியாக இருக்கீங்க தானே? எஸ், லெட்ஸ் கோ டு ஆக்டிவிட்டி செஷன்.
நல்ல ஒரு ஆக்டிவிட்டி நாம் வந்து பார்த்தோம். நீங்கள் என்ன பண்ணணும், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த ஆக்டிவிட்டி செஷன் எல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எண்ட் ஆஃப் த எபிசோடுக்கு நம்ம வந்துட்டோம். இன்னைக்கு அதுக்கு முன்னாடி குவிஸ் ஆஃப் த டே. எஸ், இன்னைக்கான குவிஸ் ஆஃப் த டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா ஒரு அழகான ஒரு ஸ்டோரி சொல்லி தந்தாங்கல்ல, பால் அண்ட் சிலாஸை பற்றி அழகான ஒரு ஸ்டோரி சொல்லி தந்தாங்க. அந்த ஸ்டோரி நீங்கள் என்ன பண்ணணும், சொல்லி எங்களுக்கு வீடியோவா இல்லை ஆடியோவா எடுத்து கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் அனுப்பிச்சி விட்டுருங்க. எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் காத்துக்கிட்டே இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோம், பால் அண்ட் சிலாஸை பற்றி பார்த்தோம்ல. பார்த்தீங்களா, அவங்க சிறைசாலையில் இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த அவங்க கையில் என்ன இருந்துச்சு, அந்த 2 கட்டுகளும் இருக்கும்போதும் என்ன பண்ணாங்க, ஏசப்பாவை பாடி துதித்தாங்க. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் சின்ன சின்ன பிரச்சனைகளோ பெரிய பெரிய பிரச்சனைகளோ வரும்போது நம்ம யார்கிட்ட ஃபஸ்ட்டு போகணும், ஏசப்பா கிட்ட நம்ம பிரச்சனைகளை சொல்லி ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணோன்னா அவர் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி தருவார். இந்த ஒரு தலைப்புலேருந்து, இந்த பால் அண்ட் சிலா ஸ்டோரியிலேருந்து உங்களுக்கு நிறைய விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கொண்டிருப்பீங்கன்னு நான் வந்து நம்புகிறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எபிசோட ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா? அன்பிலேசப்பா, இந்த நாளுக்காக ஒரு விஷயம் கூட முடி பார்த்துட்டு வருகிறோம் அப்பா. தகப்பன், இந்த கில்கால் டிவி மூலமாக இந்த நாளில் இப்போ முடி பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கிற வேத வசனங்கள், கதைகள் முடி பிள்ளைகள் வாழ்க்கையிலே அது பிரயோஜனமானதாக இருக்கட்டும் அப்பா. இதன் மூலமாக இந்த டிவியை பார்த்து, இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து பிள்ளைகள் ஏசப்பா அப்படியே சென்று விடாதபடிக்கு நம்முடைய வழியில் நடக்க நீர் உதவி செய்யுங்க. பவுலையும் சிலாவை போல நம்முடைய உள்ளத்தை செய்ய உற்சாகத்தை கொடுங்க. நம்முடைய உள்ளத்தில் பங்கேற்க உள்ளதான ஒரு வாஞ்சியை கொடுங்க. படிக்கும்படியான நல்ல ஞானம் தருவில் நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. நம்முடைய வழியிலே நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் என் தேவனீர் அதிசயமாக வழிநடத்தும்படியே ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஒரு முறை கூட இந்த கில்கால் டிவி அத்தனை உறுப்பினர்கள் எல்லாரையும் அப்பா நாங்கள் நம்முடைய சமத்தில் சமர்ப்பிக்கிறோம். என் தேவனீர் இந்த ஊழியத்தை இன்னும் பொறுப்பேற்று வழிநடத்துங்க. எல்லா துதியும் கனமாகி உமக்கே செலுத்துகிறோம். பிரேசன் பாதம் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை எல்லாரையும் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் until then it's bye from Ivan.